வீடு சிறந்த முறையில் எந்த தடையும் இல்லாமல் என்ன வடிவம் மழண்டு வீடு வந்து எழும்பி வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல நேரத்தில் வந்து இந்த கல்லை வந்து வைக்கிறோம். என்னுடைய கையால் வந்து கொடுக்க சொல்லிக்காங்க, நிறைய புண்ணியம் செஞ்சுருக்கோமே, அதனால் வந்து நல்லா நடக்கும் அப்படி நம்பிக்கையில் வந்து என்னுடைய கையால் வந்து கலந்து கொடுக்குறோம். அந்த வீட்டு உரிமையாளர் ஓகே கடவுள் நெஞ்சு வடிவா நீங்க ஓகேயா சரியா அளவா வச்சுக்கலண்ணே கல் எடுத்து அதில் வச்சியா எதிர்பார்த்துனீங்களா? நாங்கள் வரக்குள்ள இந்த வீடெல்லாம் வந்து கட்டலாம் அப்படின்லாம் வந்து எதிர்பார்த்துனீங்களா? இல்லை, நான் எதிர்பார்க்கல. இது ஆனந்த கண்ணிதா என்ன இந்த வீட்டை கட்டி எடுக்கணுன்றதான் எனக்கு தெரிகிறது. சரி ஓகே எல்லாம் நடக்கும் தானே. என்ன இப்போ கல் வச்சிருந்தானே அது வந்து ஒரு ரூம், இது வந்து ஹோல், இப்படி வருது ஹோல் என்ன, இது வந்து ஹோல், அது வந்து ஒரு ரூம், அது வந்து கிச்சன். இதான் இப்போ கட்டப்பட போகின்ற வீடு. நார்மலாக நாங்கள் இது வரைக்கும் செய்த வீடை விட பெரிய அளவான வீடு தானே. மடையெல்லாம் வச்சு இப்போ ரெடியாக இருக்குது கல் வைக்கிறதுக்கு. நீர் வசதி, கரண்ட், அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு டாய்லெட், அடுத்து வந்து வீடு என்ன, இது எல்லாமே வந்து செய்து இருந்தாலும் நல்லா இருக்கும்னு சொல்லி யோசிச்சவங்க. அது வெறும் அவங்களுக்கு ஒரு கனவாக தான் இருந்தது. ஆனால் அந்த கனவு வந்து இன்று முதல் வந்து நிஜமாகுது. அதனுடைய ஒரு அத்திவாரமாக தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இந்த வீட்டினுடைய அத்திவாரம் வந்து கல் வந்து வைக்கப்படுறாங்களே. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் மனுஷன். இப்போ நான் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் வட்டவான் அப்படின்ற இடத்துல நிற்கிறோம். ஏற்கனவே நீங்கள் வீடியோட தமிழெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நாங்கள் அந்த உதவி திட்டங்கள்லாம் வந்து ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி செய்து கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் வந்து நாங்கள் நிப்பாட்டி வச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு சில காலநிலை மாற்றங்களால் வந்து நாங்கள் உதவி செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்த நிலைமைக்கு வந்து நாங்கள் உள்ளாயிருந்தோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் இப்போ அண்மை காலமாக வந்து நாங்கள் ஹெல்பிங் வீடியோ செஞ்சுருக்கோம். ஆனால் வந்து அதிக அளவில் செய்யலை. என்ன சொல்லணும், அதிகமாக செய்யலை. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வீடியோக்கள் தான் வந்து நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் போட்டிருக்கோம். இந்த 7-8 வீடியோக்களுக்கு வந்து உண்மையிலே உதவி கிடைச்சிருக்கா இல்லையா அப்படின்ற தகவல் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருந்தது. அந்த அடிப்படையில் வந்து முதற்கட்டமாக வந்து நாங்கள் ஒரு வீடியோ வந்து நாங்கள் இப்போ வந்து நாங்கள் கிளியராக வந்து நாங்கள் முடிக்க போகிறோம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எத்தனை லட்சம் உதவி என்றாலும் சரி, அது வந்து நாங்களே வந்து எங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த காசை எடுத்து நாங்கள் வந்து அந்த உதவியை கொண்டு கொடுப்போம். இப்படித்தான் உங்களுக்கு உதவி கிடைச்சிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் பப்ளிக்கில் வந்து எல்லாமே வந்து நாங்கள் வெளிப்படுத்தினாங்க. அப்போ இப்போ நாங்கள் எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக வந்து நாங்கள் நேரடியாக வந்து அந்த காசு வந்து எடுக்காமல் நாங்கள் நேரடியாக அந்த பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கும் உதவி செய்கிற ஆட்களையும் வந்து நான் நேரடியாக வந்து நான் கனெக்ட் பண்ணி விட்டுனாங்க. அந்த வகையில் இது வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கா அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் வந்துடலாமே. இனி வரக்கூடிய வீடியோக்களில் வந்து அது சம்மந்தமான தகவல்கள் அனைத்தும் வரும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வட்டவாளில் வந்து ஒரு வீடியோ நாங்கள் போட்டு வந்தாங்க, சிறுவித்யா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து நாங்கள் யூடியூப்லேருந்து நாங்கள் தூக்கியிருக்கோம், ஃபேஸ்புக்கில் போட்டோம் வீடியோ நாங்கள் தூக்கியிருக்கோம். என்னால் அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் வந்து ஒரு சில பப்ளிக்கால் ஏற்பட்ட ஒரு சில பிரச்சனைகளில் வந்து அந்த வீடியோ வந்து நாங்கள் தூக்க வேண்டிய நிர்பந்தம். வெளியில் வந்து சொல்ல முடியாத காரணங்கள் இருக்குது, அதனால் வந்து சொல்ல முடியாது வீடியோவில். பர்சனலாக யாராவது வந்து கால் பண்ணி கேட்டால் சொல்லுவோம், வீடியோவில் வந்து சொல்ல முடியாது ஏன் அந்த வீடியோ தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் கூட வந்து நாங்கள் தங்கச்சின்ற முகத்தை வந்து நாங்கள் காட்ட மாட்டோம். என்னால் இப்போ உங்களுக்கு தெரிந்தானே ஒரு பொம்பளை பிள்ளைன்ற ஒரு வீடியோ வந்து பப்ளிக்காக போடக்குள்ள வந்து என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் அதை கருத்தில் கொண்டு அந்த வீடியோ வந்து நாங்கள் தூக்க வேண்டிய ஒரு நிர்பந்த நிலை. நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க அந்த வீடியோவுக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. யாராவது உங்களுக்கு அப்படி டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் பர்சனலாக வந்து கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோ சில பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். நான் ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு. நாங்கள் குடிசை வீடு, கரண்ட் இல்லை, தண்ணி வசதி இல்லை, எதுவுமே இல்லை. தங்கச்சி வந்து சொல்லியிருப்பாங்களே நல்ல ஒரு சாப்பாடுலாம் சாப்பிட்டு வந்து நிறைய காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்குள்ள உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும், சிறுவித்யா தங்கச்சி. அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் நேரடியாக வந்து நாங்கள் தொடர்பு இலக்கத்தை நாங்கள் கொடுத்துனாங்க. அப்போ நிறைய பேர் ஆட்கள் வந்து நேரடியாக தொடர்பு கொண்டு அவங்களுக்கு உதவிகள் வந்து செய்து கொண்டு வந்தவங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எங்கள்கிட்ட கேட்ட உதவி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீர் வசதி, கரண்ட், அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு டாய்லெட், அடுத்து வந்து வீடு இது எல்லாமே வந்து செய்து இருந்தாலும் நல்லா இருக்கும்னு சொல்லி யோசிச்சவங்க. அது வெறும் அவங்களுக்கு ஒரு கனவாக தான் இருந்தது. ஆனால் அந்த கனவு வந்து இன்று முதல் வந்து நிஜமாகுது. அதனுடைய ஒரு அத்திவாரமாக தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இந்த வீட்டினுடைய அத்திவாரம் வந்து கல் வந்து வைக்கப்படுறாங்களே, அத்திவாரத்தினுடைய கல் வைக்கப்படுறாங்க. அந்த ஒரு சந்தோஷமான செய்தியை வந்து நினைக்கிறேன். வாங்க, வணக்கம், கை வாழ்த்துக்கள். ஓகே, இவர் வந்து எனக்கு ரெக்கார்டிங் வந்து போட்டிருந்தாங்க வந்து, தம்பி இப்படி வாங்க, நாங்கள் வந்து வீட்டுக்குரிய கல் வைக்கணும், கட்டாயம் நீங்கள் வரணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. 9 வரைக்கும் வர சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் வீட்டை நின்று நாங்கள் அப்போ உடனடியாக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். முதல்ல வாழ்த்துக்கள்.
சந்தோஷமா சந்தோஷமா இருக்கு. எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த நிலைமை? நீங்கள் வந்து அந்த இது வீடியோ எடுத்து போட்டதுலேருந்து ம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு உதவிகள் அப்படி செஞ்சு இந்த வீட்டுக்கு ம் 2 லட்சம் ரூபா காசு. சரி சரி ஓகே அழக்கூடாது என்ன எவ்வளோ இது எல்லாம் செஞ்சலாம். இதை சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஓகே அழக்கூடாது என்னடா இது ஆனந்த கண்ணி தான் என்ன இந்த வீட்டை கட்டி எடுக்கணுன்றதான் எனக்கு தெரிகிறது. சரி ஓகே எல்லாம் நடக்கும் தானே என்ன ஓகே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இப்போ வெளிநாட்டிலிருந்து தொடர்பு கொண்டு என்ன இந்த வீடை மட்டும் கட்டித்தரதுக்கு வந்து தனியாக வந்து ஒரு அண்ணா என்ன பொறுப்படுத்திருக்காங்க. அதை தாண்டி மேல் மிச்சம் வந்து வேறு உதவிகள் வந்திருக்கேனே அது வந்து அவங்களுடைய சாப்பாட்டு செலவுகளுக்கு வந்து செய்திருந்தவங்க தெரிந்து அந்த வீடியோ போட்டாலும் தொடர்பு கொள்வாங்க. அது சாப்பாட்டு செலவுக்கு வந்து செய்திருக்காங்க. இதனுடைய விவரங்கள் வந்து இந்த வீட்டினுடைய குடி போகும்போது நாங்கள் விளக்கமாக சொல்லுவோம்னே யார் யார் வந்து ஹெல்ப் பண்ணிக்காங்க. ஆனால் பெரிய அளவில் வந்து ஹெல்ப் கிடைக்கல சாப்பாட்டுக்குன்னு சொல்லிட்டு பெரிய அளவான ஹெல்ப் கிடைக்கல. அவங்களுக்கு கிடைச்ச பெரிய உதவி அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இந்த வீட்டுக்குரிய உதவி தான். அண்ணாவினுடைய தண்ணீரில் வந்து விளங்கியிருக்கும் அவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து சொல்லிட்டு எனக்கு இடையில் வந்து இந்த வீடியோ போட்டோ சம்மந்தமாக வந்து இடையில் நிறைய பிரச்சனைகள் வந்தது. அதெல்லாம் வந்து பப்ளிக்கில் வந்து கதைக்க முடியாது. அதையும் தாண்டி தான் என்ன இந்த வீடு வந்து நாங்கள் இப்போ எடுத்திருக்கோம். அதான் உண்மையான விஷயம். ஓகே இப்போ என்ன சொன்னால் வந்து டைம் ஆகுது என்ன முதல்ல வந்து கல்லை வைப்போம் வீட்டுக்குரிய கல்லை வைப்போம். தங்கச்சி நாங்கள் வீடியோவில் காட்டல தங்கச்சி வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க என்ன ஓகே இப்போ நான் போகலாம் என்ன தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நல்ல ஒரு காணொலியாக வரும் அப்படின்னு சொல்ல நம்புறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரை முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளைக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோவில் வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அடுத்தே இந்த வீட்டினுடைய இந்த கரண்ட் தண்ணி எடுக்கிறதுல ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்குது. அது என்ன அப்படின்றது வந்து கடைசியில் விளக்கமாக சொல்கிறேன். என்ன அந்த வீடியோ போகிறது மூலமாக வந்து அவங்களுக்கு அது எடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு வரும் அப்படின்ற ரீதியில் வந்து நான் கதைப்பேன் என்னன்னு சொல்லிட்டு வாங்க போகலாம். கலட்டுவோம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாருங்கள் மடையெல்லாம் வச்சு இப்போ ரெடியாக இருக்குது கல் வைக்கிறதுக்கு. அடுத்த இப்போ நினைக்கிற மாதிரி என்ன நாங்கள் இது வரைக்கும் கட்டி கொடுத்த அந்த வீடுகளோட பெருசாக தான் இருக்குது. அத்தி வரதாங்க பாருங்கள் அதை உங்களுக்கு வடிவாக காட்டுறோம். உங்களுக்கு எத்தனை ரூம் வருது என்ன மாதிரி ஹோல் வருதுன்னு சொல்லிட்டு என்ன என்னை கொண்டு போய் எடுத்துறீங்க வாங்கண்ணா வாங்க அவரா என்ன வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க? என்ன பேர் நாடு? எந்த இடம் நீங்கள்? கதிரவழி. நல்ல முறையில் சிறப்பான முறையில் வடிவாக பலமாக கட்டித்தாங்க நிறைய காலம் இருக்கக்கூடியமா ஏனே அதுக்கும் வந்து நன்றி. உண்மையிலேயே அண்ணா தான் வந்திருக்கிறார். அண்ணா வந்து என்னென்னு சொன்னால் அண்ணாவுக்கு வந்து சிச்சுவேஷன் தெரியும் என்ன உதவி செய்கிறாக்களும் வந்து ஒரேடியாக வந்து பணம் தர மாட்டாங்க என்ன மாதம் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ணா வாங்க அவரை பேர் என்ன பேர் அனுஜன் அவர் பேரும். அண்ணா பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இந்த வீட்டுக்கு தேவையான கல் மண் என்னென்னா எல்லாமே வந்து இப்போ அண்ணா தான் வந்துடுறார். அப்போ அண்ணாட்டையும் விளக்கமாக கழிச்சுனா என்ன ஏன்னா உதவி செய்யக்கூடிய அந்த அண்ணா வந்து மாதம் தான் வந்து காசு போடுவாங்க. அப்போ வந்து இப்போ கடனை தான் அண்ணா வந்து கொடுக்கணும் என்ன அப்போ அதை வந்து அண்ணா வந்து செய்தாருன்னு சொல்லிக்கார். அப்போ செய்தாருன்னு சொன்ன அந்த மனசுக்கு வந்து நாங்கள் நன்றிகளை வந்து சொல்லிக்கொள்கிறோம். அண்ணாவுக்கு வந்து நன்றி. காசை பற்றி நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. உங்களோட காசு வந்து அந்த டைமுக்கு சொன்னமாதிரி வருமே ஏன்னா இப்போ கட்டும் போது சொல்ல தானே வேணும் என்ன நீங்கள் கட்டி முடிஞ்ச அப்புறம் வந்து நாளைக்கு காசு கேட்கக்குள்ளே வந்து தர முடியாமல் அப்படின்னாலும் வந்து யோசிக்கக்கூடாதுன்னு என்னென்னு சொல்லிட்டு அப்போ அதனால் வந்து வீடியோவிலே தெளிவான விஷயங்களை வந்து நாங்கள் கழிச்சு கொள்கிறோம். அப்போ அண்ணா வந்து வீடு வந்து கட்டப்புறம் இதுக்கு எத்தனை வீடுகள் கட்டிக்கல் கணக்கில் இல்லை நாங்கள் ஒவ்வொரு அந்த வீடு சம்மந்தமாக கட்டுறா கேட்கக்கூடிய கேள்வி என்ன எத்தனை வீடு கட்டுறீர்கள் என்றால் அந்த நிறைய அந்த அனுபவம் இருக்கிறாங்க நல்லா வீடை கட்டுவாங்க அப்படின்னு நம்பிக்கைலாம் கேட்குறாங்க என்ன எவ்வளோ காலமாக செய்கிறீங்க? 20 வருஷம் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறோம் 18-20 வயசுலேருந்து செய்கிறீங்களா மனே இப்போ 42 வயசு அவங்களுக்கு 42 வயசு கூட சொல்லி தானே 20 வருஷமாக வந்து அண்ணா வந்து செய்கிறா. இப்போ நல்லா அண்ணா வீடு எல்லாம் கட்டுவார். இப்போ டைம் ஆகுது என்ன 10:30 டைம் முடிஞ்சிடும். இப்போ டைம் என்ன 10:15 ஓகே ஓகே 10:15 இப்போ அதுக்குள்ள வந்து கல்லை வைப்போம் சரி வாங்க ரெடியாக வைப்போம் வாங்க அண்ணா வாங்க உங்களோட கையாலே வைங்க வாங்க. ஓகே மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இந்த வீடு சிறந்த முறையில் எந்த தடையும் இல்லாமல் என்ன வடிவா மழண்டு வீடு வந்து எழும்பி வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல நேரத்தில் வந்து இந்த கல்லை வந்து வைக்கிறோம். என்னுடைய கையால் வந்து கொடுக்க சொல்லிக்காங்க நிறைய புண்ணியம் செஞ்சுருக்கோம் அதனால் வந்து நல்லா நடக்கும் அப்படி நம்பிக்கையில் வந்து என்னுடைய கையால் வந்து கலந்து கொடுக்குறோம் அந்த வீட்டு உரிமையாளர். ஓகே கடவுள் நினைச்சு வடிவா நீங்க ஓகேயா அதை வச்சிருக்கேனே அத்திவாரம் போடணும் செய்ய விருப்பம்
எந்த விஷயத்துக்குமோ கட்டாயம் அத்திவாரம் எல்லா விஷயத்துக்கும் அத்திவாரம் தான் முக்கியமானே. சரியா மஞ்சள் சரியா ஓ சரியா இதில் வைக்கணும் இப்போ சரியா சொல்லித்தாங்களா இப்படி முத்தி சரியா நீ சரியா அளவா வச்சுக்கலண்ணே கல் எடுத்து அதில் வைக்கியா முதல்ல இந்த கூலி இதெல்லாம் சீமந்து அள்ளி கொடுத்தீங்க இப்படி கரண்டியில் குத்தியெல்லாம் பார்க்கல நல்ல ஏன்னா கடவுளை நேர்ந்து வடிவா அமையணும் சொல்லி நாங்களும் கடவுளை வேண்டுறோம். சைட்டாளுங்க ஐயா. ஓ அம்மா மாதிரி எல்லாருக்கும் வந்து வைங்க வருவாங்க வாங்க எல்லாமே. பெரிய மாமாடு வந்து ஓகே ஓகேயா. அம்மாக்கள் வந்து யாருன்னு சொன்னால் வந்துட்டு அம்மாட சகோதரங்கள் எல்லாரும். ம் ரெண்டு கல்லூரி வந்து வைக்கிறாங்க வாங்கி வாங்க வாங்க. சாதாக்கா வாங்க கல் வைக்கப்படக்கூட வாங்க. நல்லா அறியுது ஓ சிறுவித்யா தங்கச்சியோட அம்மா. வடி வைங்க வடி சாமி கும்பிட்டு வைங்க. அண்ணன் தான் அவல் பிரட்னவர். ஓகே சரி வச்சு முடிஞ்சேனே. ஓகே என்னென்னு சொன்னால் வந்துட்டு இப்போ கல் வச்சிருக்கோம். அந்த வீட்டினுடைய அளவு வந்து காட்ட தானே வேணுண்ணே எத்தனை ரூம் என்னமான்னு சொல்லிட்டு அண்ணா வந்து விளக்கமாக சொல்லுவேன் இல்லை சொல்லி பார்த்தீங்கன்னா இதான் இப்போ கட்டப்பட போகின்ற வீடு. நார்மலாக நாங்கள் இது வரைக்கும் செய்த வீடை விட பெரிய அளவான வீடு தானே வீடு தான். இது வந்து கட்டி கொடுக்குற அண்ணாவுக்கு வந்து விளக்கமாக தெரியும். அவங்களுக்கு விளக்கமாக வந்து அனுப்பியிருக்காங்களே என்னன்னு சொல்லிட்டு முழுதுமே வந்து அனுப்பியிருக்காங்க. அண்ணா தான் வந்து அந்த கொட்டேஷன் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காரு என்ன அண்ணாவுக்கும். அண்ணா வந்து இப்போ எதுக்குரிய அளவுக்கு கொட்டேஷன் போட்டிருக்காங்கன்னு சொன்னால் அந்த மட்டத்துக்கு என்ன லிந்தர் மட்டம் லிந்தர் மட்டத்துக்கு கிட்டத்துக்கு 13 லட்சம் என்ன 13 லட்சத்துக்கிட்ட வந்து முடியுது. இனி அதுக்கப்புறம் அந்த கோபிசம் ஓடுகள் வந்து போடுறதுக்கு அது வேறையாக முடியும். பூசுறதுக்கெல்லாம் வந்து வேறையாக முடியும். அதுவும் கம்ப்ளீட்டாக வந்து அண்ணாவை வந்து செய்தாரான்னு சொல்லியிருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ எத்தனை ரூம் என்ன வருது இல்லை 2 ரூம் வருது. எது ரூம் இந்த ஒரு பாருங்க. இப்போ கல் வச்சுருந்தானே அது வந்து ஒரு ரூம். இது வந்து இப்படி இப்படி வருது ஹோல் என்ன இது வந்து ஹோல். அது வந்து ஒரு ரூம்.
அது வந்து கிச்சன் இது நடுவில் எல்லாம் இதுக்கு போகிறது பாத்ரூம் போகிறது பாத்ரூம் போகிறது பாத்ரூம் எல்லாம் சேர்த்து தான் வருது என்ன பாத்ரூம் அந்த பின்னுக்கு வந்து பாத்ரூம் எல்லாம் வந்து சேர்த்து தான் வருது நார்மலாக வந்து அந்த தெரியுது பாருங்க அந்த மாதிரி இருக்குமே அந்த அந்த வீட்டுத்திட்டம் கொடுத்தீங்க பாருங்க அதே மாதிரி இருக்கும் கம்ப்ளீட்டாக வந்து எவ்வளோ முடியும் அப்படின்றது வந்து நேரடியாக வந்து இந்த உதவி செய்யக்கூடிய அந்த அண்ணா வந்து செய்வாங்க சொல்லிக்கொள்வாங்க இதான அந்த அளவு தெளிவாக காட்டிக்கொள்கிறோம் அந்த கல் பறிச்சு கிடக்க பாருங்கள் சக்கக்கல் அடுத்து இப்போ இதில் விலையில் அவங்களும் சொல்ல வேண்டாம் வேண்டாம் இப்போ நிறைய பேர் இலங்கையில் வீடு கட்டுறதுக்கு திட்டுறீங்கன்னு அப்போ உண்மையான விலை அடுத்த இந்த விலை வந்து எவ்வளோ குறைச்சி அண்ணா வந்து எடுத்து கொடுத்தியாருன்ற முழு விஷயம் வந்து சொல்லணும் இதை பாருங்க இப்போ இதுதான் இப்போ எடுக்கிற கஷ்டம் தான் இது பாருங்க என்ன ஆத்துமண் அதாவது வீடு கட்ட தேவையான அந்த மண் என்ன பூச்சி மண் எடுக்கலாமா பூச்சி மண் எடுக்கலாம் இது கொஞ்சம் கஷ்டம் என்ன இது வந்து ஆற்றுல வந்து எடுக்கிறபடியால் வந்து கஷ்டம் அது வந்து சக்கக்கல் அப்போ இதெல்லாம் வந்து சரியான ஒரு கஷ்டமான இல்லாமல் அண்ணா இப்போ வந்து ஒரு டிராக்டர் பெட்டியால் வந்து இந்த மண் ஒரிஜினல் விலை எவ்வளோ என்ன போகுது 11,000 போகுது நீங்கள் எவ்வளோ ஏற்றி கொடுக்குறீங்க ஏற்றி கொண்டு வந்து கொடுப்பாங்க 8,000 ரூபாய்க்கு தான் இது வந்து ஒரு ஆள் புரோக்கரோட வச்சதால முடி வந்து 11,000 ஓகே அந்த கல் எவ்வளோண்ணா கல் வந்து நார்மல் எல்லாரும் எடுக்கிறாங்கன்னா 42 போகுது 42,000 இது டிப்பர் ஆள் 3 ஹிப் நாங்கள் வந்து இவருக்கு ஒரு கமிஷன் ஒன்றும் இல்லாமல் 34,000 ரூபாய் பறிச்சு கொடுத்தோம் கமிஷன் இல்லாமல் 34,000 ரூபாய்க்கு அந்த மனசுக்கு நன்றியா ஏனே நல்ல மனசு நல்ல உங்களோட தொழில் முயற்சியும் வந்து வளரணும் ஓகே அடுத்து வந்து சீமெண்ட் எவ்வளோ போகுது இன்னைக்கு இது வந்து 2,200 ரூபா பாக்கெட் 2,200 போகுது 1,950 ரூபா போனது இப்போ திருப்பி கூட்டிருக்கு விலைவாசியும் காரணத்தால 2,200 ரூபா போகுது அப்போ 2,200 250 ரூபாய்க்கிட்ட கூடியிருக்கு 250 ரூபாய்க்கிட்ட கூடியிருக்கு இப்போ அப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ நார்மலாக இந்த அளவுக்கு வீடெல்லாம் வந்து கட்டி முடியா இத்தனை லட்சம் முடியும் அப்படின்றது தெரியுமே இந்த வீடு கட்டி முடிஞ்சது பிறகு உண்மையில் வந்து இதுக்கு எவ்வளோ உண்மையில் முடிஞ்சிருக்கு இந்த வீட்டுக்கு யார் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த பேரோடையும் ஏன்னா எந்த நாட்டிலேருந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்ற முழு விவரம் வந்து நான் உங்களுக்கு சொல்லுவோம் ஏன்னால் இப்போ சொல்லப்போனால் வந்து அந்த சர்ப்ரைஸ் வந்து உடஞ்சிருப்பேனே ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த வீட்டில் வந்து கொடி வந்து உள்ளே போகும்போது தான் அந்த அழகாக இருக்கும் ஏன்னா நல்லா இருக்கும் ஏன்னா ஆரம்பத்திலே வந்து நம்ம சர்ப்ரைஸ் உடைச்சோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இந்த கடைசியில் இந்த ஆர்வம் இல்லாமல் போயிடும் அந்த அண்ணாவை வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க உண்மையிலே இந்த அத்திவாரம் போடுறதுக்குரிய அந்த காசு இப்போ முதற்கட்டமாக வந்து 2 லட்சம் ரூபா வந்து நீங்கள் அனுப்பியிருக்கீங்க அதையும் தாண்டி இன்னும் சிலர் வந்து சாப்பாட்டுக்கும் அந்த அந்த படிப்பு செலவுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அவங்களுடைய விவரம் எல்லாம் வந்து நாங்கள் இந்த வீடியோனுடைய இந்த குடி போது நாங்கள் விளக்கமாக வந்து வீடியோக்குள்ளே வந்து போடுவோம் இனி வந்து அடுத்தடுத்த கட்டமாக வந்து அடுத்தடுத்த இடங்களில் வந்து என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அவங்க கேட்ட உதவி வந்து கிடைச்சிருக்கா அப்படின்ற தெளிவான வீடியோக்களும் வரும் தொடர்ந்து பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த மடையெல்லாம் வந்து பிரிக்கிறாங்கன்னு இப்போ அவங்களோட சொந்த பந்தமெல்லாம் வந்திருக்கிறாங்க உண்மையில ஒரு நல்ல ஒரு காரியம் நடக்கும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எல்லாரும் வந்துடுவாங்கன்னு உறவுகள்லாம் வரணும் வந்துடுவாங்க இந்த பார்க்கக்கூடிய மாதிரி அண்டை குறவுக்குள்ள யாருமே இல்லை அந்த பாருங்க எல்லாரும் வந்து இருக்கிறாங்க சரி ஓகே சந்தோஷம் அண்ணா வாங்க கடைசி அவர் கேட்போம் எப்படி இருக்கு உண்மையிலே நல்ல சந்தோஷம் ஓகே சந்தோஷம் தானே எதிர்பார்த்துனீங்களா நாங்கள் வரக்குள்ள இந்த வீடெல்லாம் வந்து கட்டலாம் அப்படின்லாம் வந்து எதிர்பார்த்துனீங்களா இல்லை நான் எதிர்பார்க்கல சும்மா வந்து எடுக்காங்க அப்படின்னு நான் நினைச்சேன் நான் அப்புறம் வீடியோ எடுத்து ஒரு மாதம் போகல ஒரு மாதம் ஒரு 2 கிழமை வரைக்கும் எங்களுக்கு இந்த உதவியை ஒரு அண்ணா செஞ்சு தந்தார் அண்ணா வந்து அதை செஞ்சு தரணும்னு சொன்னாங்க அதனால் நான் வந்து நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் வந்து எடுத்ததால் இவ்வளோ எங்களுக்கு ஒரு வீடு எடுக்கக்கூடிய மாதிரியும் கண்டிப்பாக எங்களோட கஷ்டத்துக்கு ஓகே அப்போ அது மட்டும் இல்லை மக்களே இப்போ இவங்களுக்கு தேவையான தண்ணீர் என்ன நீர் வசதி அடுத்த வந்து கரண்ட் வசதி செய்கிறதுக்கு ஒரு ஆள் வந்து இப்போ ரெடியாக நிற்கி ஏன்னா அதை தாண்டி இன்னும் ஒரு அம்மா வந்து இப்போ ஹெல்ப் பண்ணியிருந்தவங்க அந்த விஷயங்கள்லாம் வந்து செய்கிறதுக்கு இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடம் வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய நிலம் என்ன இப்போ அரசாங்க நிலம் என்றபடியால் வந்து ஒரு கொஞ்சம் காலம் இங்கே இருந்தால் தான் வந்து இவங்க இதில் வந்து கனகாலமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ் ஊடாக அந்த தகவல் போய் டிஎஸ் ஆஃபீஸுக்கு போய் வந்து அந்த காணியை வந்து இவங்களுக்கு சொந்தமாக கொடுக்கறதுக்குரிய அந்த பலிகள்லாம் வந்து உண்மையில் நடக்கும் வேணும் என்னென்னால் இப்போ இந்த உறுதி வேணும் கரண்ட் எடுக்கிறனாலும் சரி தண்ணீர் எடுக்கிறாலும் சரி உறுதி வேணும் இல்லாட்டி ஒப்பமாவது கிடச்சி வேணும் இது ரெண்டுமே இல்லை அப்போ அந்த அண்ணா வந்து இப்போ ஜிஎஸோட வந்து கதைச்சு வரான் அப்போ ஜிஎஸ் வந்து ரிப்போர்ட் ஒன்று போட்டிருக்காங்களாமே என்னால் இப்போ எல்லாம் காட்டி முடிஞ்சு இந்த கரண்ட் இருந்தால் தான் நீங்கள் அந்த ஓடாகி மாதிரி அந்த வேலையும் செய்யலாம் ஏன்னா என்ன இல்லாட்டி ஜெனரேட்டர் போனால் கூட பெட்ரோல் ஆகும் சரியான காசு போகும் அந்த அந்த பெட்ரோல் தான் இப்போ எவ்வளோ போதும் 398 ரூபா 400 ரூபா 10 ரூபா குறையே என்ன சூப்பர் டீசல் வந்து 600 ரூபா போகும் யோசிச்சு பாருங்க தண்ணி காசு கரண்ட் காசு எல்லாம் எல்லாமே வந்து கூடி இருக்கு இதுன்னு எவ்வளவு 500 லிட்டர் தண்ணி வந்து 500 ரூபா பாருங்க இது வந்து இப்போ வேலை செய்யறதுக்கு இப்போ என்ன குளத்தண்ணியானே இது கிணறு தண்ணி இது குடிக்கிறதுக்கா இல்லை வேலை செய்யறதுக்கு தண்ணியை வந்து காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை நீங்கள் என்றால் சரியான ஒரு சிக்கலில் வந்து போய் கொண்டிருக்கு எல்லா இடத்துக்கு போனாலும் இப்போ லைன் தானே
ஏடிஎம் போனால் லைனாக தானே இருக்குது ஓ ஏடிஎம்மே எனக்கு லைன் கொடுங்க இப்போ இன்றைக்கு ஓகே ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்குது இந்த கரண்ட் எடுக்கிறது இல்லை தண்ணீர் எடுக்கிற பிரச்சனை வந்து இவங்களுக்கு ஒப்பம் இல்லை உறுதி இல்லை இதுதான் மெயினான விஷயம் அப்போ அண்ணா வந்து சொல்லிக்காரு நான் வந்து கதைக்கிறேன் என்ன தெரிஞ்சா கூட கதைச்சு பார்க்குறேன் ஏன்னா அண்ணா வந்து இப்போ இந்த மண் பிஸ்னஸ் எல்லாம் செய்கிறபடியால் வந்து கொஞ்சம் இப்படி டிஎஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பழக்கம் என்ன தெரியுமன்ற அடிப்படையில் வந்து அண்ணா சொன்னார் நான் வந்து கதைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ நானும் எனக்கு தெரிஞ்சாக்கிட்ட கால் பண்ணி வந்து கதைக்கிறேன் கதைச்சு பேசி ஒரு ஏதோ அந்த கரண்ட் எடுக்கிறதுக்கு உரிய வழி என்ன இப்போ அந்த ஒப்பம் இல்லாட்டியும் அந்த சில இதெல்லாம் இருக்குதான் என்ன அந்த அதுக்குரிய வழிமுறைகள் இருக்குமே அது என்ன அப்படின்றது வந்து இந்த கிராமத்தை சேர்ந்த ஜிஎஸ் என்ன நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடியாக நிறைய விஷயங்களை வந்து செய்து விடுங்க அப்படின்னு சொல்லி கூட நாங்கள் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுள்ள அப்புறம் உண்மையிலே இந்த வீடு கட்டக்கூடிய உதவிகளை செய்த அத்தனை பேருக்கும் வந்து நாங்கள் எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக வந்து நாங்கள் மீண்டும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் நாங்கள் போட்ட வீடியோவில் வந்து வெற்றிகரமாக வந்து இவங்களுக்கான வீடு கட்டப்பட போகுது எல்லாம் ஓகே அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இன்னும் தண்ணி வசதி கரண்ட் வசதியும் எடுத்து கொடுப்பார் அந்த வீடு கட்டக்கூடிய அந்த அண்ணா வந்து அவரே வந்து சொன்னவர் தண்ணியும் எடுத்தாருன்னு அவரும் வந்து சொன்னவர் யாரோ அந்த எல்லாம் இருந்தால் தான் வந்து அதை வந்து செய்யலாம் அப்போ நாங்கள் போட்ட வீடியோ வந்து வெற்றிகரமாக வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் வந்து அடுத்த வீடியோ வந்து நாங்கள் வீடு குடி போகிறதுக்குலாம் வந்து நான் சந்திப்பேன் ஆனால் எந்த மேல்பார்வையில் நடக்கும் அடிக்கடி நான் இது சம்மந்தமாக நான் பார்ப்பேன் ஆனால் ஒன்றும் யோசிக்க மாட்டேன் எல்லாம் வந்து பார்ப்பேன் அடிக்கடிக்கு போக்கில் வந்து என்ன வேலை நடக்குன்னு சொல்லி பார்ப்பேன் உண்மையிலே இந்த காசு அனுப்பக்கூடிய அந்த அண்ணா வந்து மாதம் சரியான டைமுக்கு நீங்கள் இந்த காசை போட்டால் தான் வந்து உரியாக்களுக்கு வந்து இந்த காசில் வந்து கொடுக்கலாம் என்ன என்றால் உங்களை நம்பித்தான் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை நீங்கள் இப்போ அட்வான்ஸாக போட்ட அந்த காசு அதை நம்பித்தான் இவ்வளோ பெரிய வேலையை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ அதனால் நாங்கள் இது தெரியப்படுத்தப்போக்குள்ளே இன்னும் உங்களுக்கு அதனுடைய நெருக்கம் உங்களுக்கு விளங்குமே அப்போ அதனால் வந்து நீங்கள் சரியான நேரத்துக்கு வந்து அந்த காசு பணத்தை உதவி செஞ்சு இந்த வீட்டையும் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிப்பீங்க அப்படின்னு நம்பிக்கையோடு வந்து நானும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொள்ளப்படுறேன் ஓகே என்னன்னு சொல்ல போறீங்களா ரியா இல்லை இந்த வீடு இதே சார் அண்ணாக்கு நன்றி சொல்கிறேன் ஓகே உங்கள் சார்பாக வந்து நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நானும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள போகிறேன் ஓகே மக்கள் இது வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம் இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றிய கருத்துக்கள் வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களிடம் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான் பாய்